உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய மேலான உம்முடைய பாக்கியத்தை எங்களை தந்தீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய அந்த பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஒன்று கூட ஆசீர்வதியும். கர்த்தாவே, சாட்சி நமது மகனுக்காக ஜெபிக்கிறோம். பல காலங்கள் வெளிதேசத்தில் இருந்து சரியான கர்த்தாவே வேலை வாய்ப்புகள் சரியா இல்லாதபடி கஷ்டப்பட்டு தம்முடைய மகனுக்கு மறுபடியும் நல்ல வேலை இந்த அமையப்படி கொடுத்திருக்கிறீர். வேறு நாட்களை தம்முடைய கடந்து போகிற யாத்திரை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு இந்த பகுதியில் நல்ல ஒரு வீட்டை சீக்கிரமாக கர்த்தர் அமையப்பண்ணி கூட அவருடைய மனைவி ஆசீர்வதியும். தேவனுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வசனஞ்சன பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் இந்த விசேஷமான கிருபையினால் நீர் மூடி மறைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பலகீனமாய் சுகீனமாய் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடும். இந்த இடத்துல கூடிய இந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் பலகீனமாய் இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய சரீரங்களும் தெய்வீக விடுதலை கிடைப்பதாக, தெய்வீக ஆரோக்கிய சுகமும் கிடைப்பதாக. நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லக்கூடிய அளவில் கர்த்தருடைய மேன்மையான விடுதலையோடு போக பரிசுத்த ஆவியான தம்முடைய மகிமை விளங்கப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தாழ்த்துகிறோம். ஆராதனையுடைய ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் கர்த்தர் முன்னின்று தமது பிள்ளைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சங்கீத பாகம் தியானித்த நம்முடைய மகளை ஆசீர்வதியோ. பாடல் மூலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய மகனை ஆசீர்வதியோ. இசை கருவிகளை போடும் பிள்ளைகளை ஆசீர்வதியோ. கேள்விக்காரரா தேவ சுத்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ தேவ சமாதானம் பெருகுவதாக, தேவ கிருபை பெருகுவதாக. ஒவ்வொருடைய தொழில்கள், கையும் பிரயாசங்கள், குடும்ப வாழ்க்கை யாத்திரைகள், பிள்ளையுடைய படிப்புகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றுமாக ஒப்பு உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வரப்போற நாட்களில் 1ஆம் தேதி இருக்கிற விசேஷமான ஆராதனை எங்களை ஆசீர்வதித்து தாரும். தேவ பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தை கொண்டு வாரும். தேவாவியன் எங்களோடு தொடர்ந்து பேசும். தேவனுடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும். நூறத்தனையான ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். அப்படி உட்காருவோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசும்படியாக எல்லாரும் நம் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தை காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் இன்றைய தினம் சாட்சி சொன்ன சகோதரி உங்களுக்கு அறிமுகம் இல்லை. அருமையான சகோதரி சுதா நர்ஸ், அவங்களுடைய தோழி, அருமையான புஷ்பா அந்த மகளுடைய குடும்ப தலைவர். அவர் அப்பப்போ அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது என்னோட ஃபோனில் பேசுவார்கள். மறுபடியும் இந்த நாட்களில் அவர்களை நேரை பார்க்கக்கூடிய, கடந்த வாரத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கிடைத்தது. இப்போ சொன்னார்கள் சாட்சிக்கு இடம் வேணும் என்று. இந்த நாட்களில் அவர்கள் நம்முடைய மத்தியிலே சாட்சி சொல்ல ஆண்டவர் உதவி செய்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க, அவர்களுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்க, தொடர்ந்து வரும் நாட்களிலே அவர்களுடைய யாத்திரையை கர்த்தர் வாய்க்க பண்ணி என் போகிற கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு நிலையிலே நல்ல சம்பளங்கள் கிடைக்க, சூழ்நிலையெல்லாம் தம்முடைய மகனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவ சமூகத்திலே ஒரு நிமிஷம் கர்த்தர் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீனை பொருட்படுத்தும் அந்த மகனை நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தில் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தமது மகனுடைய யாத்திரையை கர்த்தர் வாய்க்கப்படணும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். அதுபோல உங்களை யாருக்காவது பலகீனம், ஏதாவது தேவைகள் காரியங்கள் என்றால் நீங்கள் ஃபோனில் நீங்கள் சொல்லலாம். தேவைப்பட்டால் வீட்டுக்கு நீங்கள் அழைத்தால் கடந்து வந்து ஜெபிக்கலாம். இந்த வாரத்திலே நமக்கு செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு சரியாக வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு ஆரம்பிக்கும். எல்லா தேவ பிள்ளைகளையும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்றைக்குள்ளான உங்களுடைய முக்கியமான காரியங்களை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு 1ஆம் தேதி காலையில் உள்ள அந்த ஆராதனை ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் யாவரும் தேவ சமூகத்தை கடந்து வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஆமேன். இந்த காலை வேளையிலேயும் ஆமேன், ஸ்தோத்திரம். தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு அளவில்லாமல் கிடைப்பதாக.